அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான சூரா HBM உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றையோட 20 தராவை, அதாவது 20 ரமலான் 20 2ஆம் 10 அழகான முறையிலே நிறைவேறியது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 7 தினங்கள் தான் இருக்குது லைலத்துல் கத்ருக்கு. அதுக்கடையில் நம்ம இந்த கடைசி 10 நிறைய நன்மைகள் இருக்குது. தொடர்ந்து வாங்க, கியாமுல் லைல் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வந்து கலந்து தொழுதுக்குங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய தலைப்பு வந்து இஸ்ரஃப் அப்படின்னு சொன்னாக்கா வீண் விரயம் செய்தல். பசீர் மலாயில் சொன்னாக்கா மபாசீர், அதாவது தேவையில்லாமல் ஒரு அளவு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து செலவு செய்கிறது, வீணடிக்கிறது. சூரா அல் அராஃபில் அல்லாஹ் என்ன சொல்கிறாண்டாக்கா, நீங்கள் வந்து நல்லா உடுத்துங்க, பள்ளிவாசலுக்கு போயில நல்ல தரமான துணியை உடுத்திட்டு போங்க, வெளியே போயில நல்லா தரமாக போங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல முறையில் செலவு பண்ணுங்க, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்கிறவங்க வந்து ஷைத்தானுடைய சகோதரன். அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, வாழக்கூடிய காலத்தில், யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழச் செய், ஏழையாக மரணிக்க செய்ய அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த மாதிரி அவங்க வந்து எப்படி அவங்க துவா கேட்டாங்களோ அல்லாஹ் அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள சூழ்நிலையில் அமைச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு. இதில் என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு 2000 வெள்ளி சம்பளம் வருது அப்படின்னாக்கா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு சட்டை எடுக்க முடியும். ஆசைக்கு ஏற்ற மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து நம்ம வந்து இஸ்ராஃப், வீண் விரயம் தான். 500 வெள்ளிக்கு சட்டை இருக்குது, 100 வெள்ளிக்கு கூட சட்டை இருக்குது. 500 வெள்ளிக்கு எடுத்தாக்கா அடுத்த ஜாமான் வாங்க முடியுமா? முடியாது. இப்போ நோம்பு திறக்கிறீங்க, நோம்பு திறக்கையில் இப்போ பலகார விலையெல்லாம் ஏறி போயிருக்கு. ஒரு 3 வெள்ளி, ஒரு 4 வெள்ளிக்கு நம்ம வாங்கிட்டோம்னா 2 பலகாரம் ஒரு தண்ணின்னா போதும். 10 வெள்ளிக்கு வாங்கி என்ன செய்ய? வீண் விரயம். சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு 2 பலகாரம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருது. அது போக நம்ம வந்து பல்லு விளக்குறோம்னு வைங்க. இப்போ நிறையா பேர் இந்த ரேடியோலலாம் இதுதான் மெயினாக சொல்கிறாங்க. பல்லு விளக்கையில் நம்ம பைப்பை திறந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். பல்லு நம்ம விளக்கிக்கிட்டே தான் இருப்போம், தண்ணி அடைக்க மாட்டோம். அந்த காலத்தில் பைப் இல்லாத காலத்தில் நம்ம கோலையில் பிடிச்சி நம்ம வந்து சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் அவன் இந்த தண்ணி நிலையத்தில் பார்த்தா கூட போட்டிருப்பான் ஜாங்கான் பசீர் ஆகி. அதே மாதிரி நம்ம ஆளே இருக்காது, ஆனால் எலக்ட்ரிக் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு செயல். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே போய் நிற்கி, இதெல்லாம் என்ன செலவாகும் பாருங்கள். தண்ணிலாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸ்லாங்கூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நல்ல வேளை கோல் நம்பரில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கிது பாவா. சில இடங்களில் கோலாலாங்காட்டு, இந்த ஜெஞ்சார் ரூம்லாம் வந்து தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க ஃப்ரீயாக கொடுத்தா கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தால் நம்ம ஷுக்கூர் செய்யணும். அதனால் இந்த இஸ்ராஃப் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி நம்ம தவிர்க்கணும்னு சொன்னாக்கா அதிகமான முறையில் நம்ம தர்மத்தில் ஈடுபடணும், உதவி செய்யணும். அப்போ தான் நம்மளோட இந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு புரியும். அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யணும். நம்ம அல்லாஹ் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் இருந்து நம்மளை காப்பாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னாக்கா அதிகமான நம்ம இந்த செலவு செய்கிறது, வீண் விரயம் செய்கிறதுலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றட்டும். அடுத்து பயான் தொடரும். மௌலானா ஹாஃபில் அப்துல்லா முகமது சிராஜுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله كره لكم 3 قيل وقال وكثرة السؤال وإضاعة المال أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உலகத்தில் மனிதனுக்கு ஏராளமான நிஅமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொத்து செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்ல தொழில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிம்மதியாக தன்னுடைய எல்லா காரியங்களையும் நிம்மதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாழ்கிறதுக்கு வீட்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனைவி மக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மேலானவர்களை இவ்வாறாக எடுத்துக்கொண்டா மனிதனுடைய நிஅமத்துகளை பலதரப்பட்ட விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ இன்றைக்கு மனிதன் அல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்ட அந்த நிஅமத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பிய வழியில் அதை செலவு செய்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். ஹதீஸ்லேயும் வந்திருக்குது, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தை கொடுத்து அந்த நிஅமத்தை அந்த அடியான் உபயோகிக்கிறத நல்ல வழியில் அந்த அடியான் அதை பயன்படுத்துறத பார்க்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் என்பதாக ஹதீஸில் வந்திருக்குது. மேலானவர்களே, இன்றைக்கி சில மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறான். இந்த பணத்தின் மூலமாக உலகத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவன் எவ்வாறு சம்பாதித்தான், அந்த சம்பாதித்த சம்பாத்தியத்தை அவன் எவ்வாறு செலவழித்தான் என்பதற்கு பதில் சொல்லாமல் கியாமத்துடைய நாளையில் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக தெளிவாகவே ஹதீஸில் வந்திருக்குது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த சம்பாத்தியத்தை நீ எப்படி சம்பாதிச்சாய்? ஹலாலா சம்பாதிச்சியா, ஹராமா சம்பாதிச்சியா? சம்பாதிச்ச இந்த சம்பாத்தியத்தை நீ எப்படி செலவு பண்ணினாய்? நல்ல காரியங்களை செலவு பண்ணியா? அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை நீ செலவு பண்ணியா? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை நீ செலவு பண்ணியா? வீணாக செலவு பண்ணினியா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில நிச்சயமாக கேட்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, எப்போ எங்கட சில வீணத்தில் நாங்கள் நடுநிலைமையை கையாளுவோமோ, அல்லது திசாது ஃபின் நஃபகா நிஸ்ஃபுல் மஈஷா. மேலானவர்களே, செலவீனத்தில் நடுநிலையை கையாள்றது இருக்குதானே வாழ்க்கையில் அறவாசி என்பதாக வந்திருக்குது ஹதீஸில். எப்போ நாங்கள் சம்பாதிக்கிறத விடவும் அப்பாற்பட்டு நாங்கள் செலவழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோமோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்கள் அல்லாமல் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் எங்களோட செலவீனத்தை நாங்கள் செலவழித்து அல்லாஹு தாலாவினுடைய கோபத்தை நாங்கள் சம்பாதிப்போமாக இருந்தால் உலகத்தில் வாழ்றது பெரிய ஒரு நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கு, பெரிய ஒரு நஷ்டமாக ஆகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுப்பான். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கரிஹலக்கும், அல்லாஹு தாலா உங்களிடத்துல வெறுக்கிறான் இதாஅத்தல் மால், பணத்தை வீண் விரயம் செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, இந்த ஹதீஸுக்கு கீழால அக்வாலு ஸலஃபி வல் ஹலஃப், அக்வாலுல் அய்மா, முன்னோர்கள் பெரியார்கள் உலமாக்கள், அதே மாதிரி இமாம்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து எது என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் பெரும்பான்மையான இமாம்கள் ஒரே கருத்தை தான் கூறியிருக்கிறாங்க. இமாமுனா ஷாஃபி, இமாம் கஸ்ஸாலி, இமாம் இப்னுல் கையிம், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லாஹ் போன்ற இந்த பெரும் இமாம்கள் இவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்தான்னு சொன்னால், இவர்கள் எல்லாத்திர அக்வால்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல் இஸ்ராஃபு ஹுவ தஜாவஸுல் ஹத்தி ஃபில் இன்ஃபாக், செலவீனத்தில் எல்லை மீறி செலவழிக்கிறது. இவர் செலவழிக்கிறாரு, இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ தான் இவருக்கு சம்பாதிக்கலும், ஆனால் அவருடைய செலவை பார்த்தாண்டா அதுக்கு மேலால் இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், இவர் ஒரு நாளைக்கு 100 வெள்ளி தான் சம்பாதிக்கிறார், இவருக்கு அவ்வளோ தான் நேலும், அதற்குள்ளால தான் இவருடைய செலவீனங்கள் இருக்குது. ஆனால் இவருடைய தேவை அதற்குள்ளால நிறைவேற ஈக்கத்தக்க அதையும் மீறி என்ன செய்கிறாரு, 1000 வெள்ளிக்கு போகிறாரு. காரணம், மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, அல்லது இவர் நல்ல ஒரு சமூகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணுன்றதுக்காக வேண்டி. ஆனால் இவருடைய உதாரணமாக எடுத்துக்கொண்டா ஒரு ஃபோனை வாங்குறான்னு வைங்களேன், தன்னுடைய தேவை நிறைவேறதுக்கு ஃபோன் இருந்தால் போதும், 100 ரிங்கிட்ட ஃபோனை வாங்காமல் அதுலுக்கு தான் அவர் சம்பாதிக்கிறாரு, அதுலுக்கு சம்பாதிச்சு அவருடைய தேவை நிறைவேறதுக்கு ஈக்குது. ஆனால் இவர் 1000 2000 செலவழித்து இவரிடத்துல கையில் சல்லியும் இல்லை, இன்னொருத்தத்துல கடன் வாங்குறாரு, மற்ற மக்கள்கிட்ட எடுக்கிறாரு, சமூகத்தில் காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, இப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு இவர் முயற்சி செய்கிறாரு. மேலானவர்களே, இது அல்லாஹ் தாலா வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. எனவே எப்போ நாங்கள் செலவீனத்தில் நடுநிலையை கையாளுவோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தெளிவாகவே இருக்குது, அல்லது திசாது ஃபின் நஃபகா நிஸ்ஃபுல் மஈஷா,
செலவீனத்தில் நடுநிலைமையை கையாளுறது வாழ்க்கையில் அறவாசின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இஸ்ராப் செய்கிறாங்க, வீண் விரயம் செய்கிறாங்க, பிறர் மக்களுடைய தேவையை விளங்குறாங்க இல்லை. இன்றைக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் முழு உலகத்திலையும் பசியில் நோன்பு நோக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. இஃப்தாருடைய நேரம் பேரிச்சம்பழம் தண்ணீரை மாத்திரம் வச்சு நோன்பு திறக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு உலகத்தில் இந்த நாட்டில் வாழத்தான் செய்கிறாங்க. அப்படியாப்பட்ட மக்கள் ஈக்கத்தக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? இஸ்ராஃப் செய்கிறோம், வீண் விரயம் செய்கிறோம். நல்லாக தெரியும், ஒரு பார்சல் சோறு தாராளமாக போதும், 2-3 எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் நாங்கள் தின்றோமும் இல்லை, மற்ற மக்களுக்கு கொடுக்குறோமும் இல்லை. அது அப்படியே குப்பைக்கு போகக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்குது. இது பெரிய அநியாயமாக இருந்து கொண்டிருக்குது. மேலானவர்களை நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் விளங்கி இஸ்ராஃப் செய்யாம வீண் விரயம் செய்யாம உலகத்துல வாழ்வோமாக இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? உலகத்துல கண்ணியமான வாழ்க்கைய, சிறப்பான வாழ்க்கைய தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகப்படுத்துவான். எனவே எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்கள் பொறுமதியான நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி மின் அஷ்ரில் அவாஹிர். கடைசி 10 ஒற்றைப்படையான இந்த நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்க என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆரம்பத்திலிருந்து நான் தராவீஹுடைய தொழுது வந்தோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் அதை விட மிக முக்கியம் கடைசி 10 நாளைக்கு ஆரம்பமாகுது. கியாமுல் லைல், லைலத்துல் கத்ர், ஒற்றைப்படையான இரவுகளை எங்களை சந்திக்க இருக்குது. எந்த நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு வரும் யாராலே முடிவு செய்யலாம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் வரக்கூடிய அந்த நாட்களில், இந்த 7-8 நாட்களை 10 நாட்களை ரொம்ப பெருமதியாக கழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதே மாதிரி இதுக்கு முன்னால் வந்த சகோதரர்களை நாங்கள் வேண்டிய அளவு கூட்டிக் கொண்டு வாரத்தை நாங்கள் முயற்சி செய்யணும். எல்லாரும் அமல் செஞ்சு நரக விடுதலையை பெற்று உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான விளக்கம் தந்துள்ளார்கள் ஹாஃபில் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 21 மௌலானா சொன்ன மாதிரி நரகத்தின் விடுதலை ஆரம்பமாகின்றது. கியாமுல் லைல் தொழுகை பயான் எல்லாமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ்.